Hi friends, hello everyone. Welcome back to our channel Ultimate Circle. இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டிஃபுல்லான விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ரமேஷ் ஹைப்பருங்கிறது ரொம்ப ஃபேமஸ்ஸு, சீப்பாகவும் இருக்கும். நிறைய ப்ராடக்ட்ஸு எல்லாமே ட்ரெஸ்ஸஸ்லேருந்து யூஸ்ஃபுல் ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். கொஞ்சம் பெஸ்ட் ப்ரைஸஸில் நம்ம இங்கே எதிர்பார்க்கலாம். அப்போ உங்கள் ஊருக்கு வந்தவங்க கூட ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணலாம். ஷாப்ஸு இப்போ புதுசாக ஓப்பன் வரீங்க அப்படின்னா எங்கே போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி ரமேஷ் ஹைப்பர் வந்து சஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஓரளவு நிறையா வெரைட்டிஸ் இருக்கும். சோனியர்ஸ்லேருந்து எல்லாமே அழகழகாக இருக்கும். அண்ட் கொஞ்சம் வந்து நாமினல் ப்ரைஸில் சீப்பாகவும் இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸஸும் நிறையா வெரைட்டிஸ் உண்டு. எது வேணுனாலும் நமக்கு 2 ஃப்ளோரில் இருக்குது. க்ரோசரிஸ்லேருந்து எல்லாமே நம்ம இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எங்களுக்கு கொஞ்சம் நியர்பையில் இருக்கிற பவுஷரில் இருக்கிற ரமேஷ் ஹைப்பர் அந்த லோலோ சிக்னலில். அது போக வேறு பிரான்ச்சஸும் இருக்குது. இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஆர்ஜி குரூப் தான் இங்கே. ஸோ சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் க்ரோசரிஸ் எல்லாம் இருக்கும். இது செகண்ட் ஃப்ளோரில் நம்ம வந்தோன்னா ட்ரெஸ்ஸஸில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸு பேக்ஸுன்னு எல்லாமே டாய்ஸில் இருந்து சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்க்குறதுக்கு நம்ம கீழே மேலேன்னு 2 ஃப்ளோரு ஸ்பெண்ட் பண்ணுறதே வந்து டைம் நல்லா பாஸ் ஆகும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். பட் நாங்கள் அடிக்கடி போக முடியறதில்ல, ரேராக தான் கொஞ்சம் போவோம். ஸோ இப்போ ரீசெண்டாக போயிருந்தப்போ தான் சரி என்னென்ன நியூ அரைவல்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். நிறைய ஸ்டாக்ஸ் நியூவாக அந்த மாதிரிலாம் வந்துகிட்டே தான் இருக்கும் இவங்ககிட்ட. யூஸ்ஃபுல்லான நிறைய ஐட்டம்ஸ் நம்ம அதில் வந்து தேடி பார்த்துக்கலாம். உண்மையிலே நல்லாயிருக்கும் அங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது. ப்ளஸ் நம்ம எதுவும் வாங்கலைனாலுமே விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஏற்ற இடம் இது இங்கே வந்து. ஸோ ப்ரைஸ் டேக் எல்லாமே அதிலேயே போட்டிருப்பாங்க. அதனால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறது. அண்டு மற்ற கடைகள் மாதிரி இது நேரோவாக இல்லாமல் ஓரளவு நல்லா விசாலமாக இருக்கும். நல்லா சுற்றி சுற்றி பார்க்குற மாதிரி கொஞ்சம் பெரிய கடை தான் இது. ஸோ அதனால் நல்லாயிருக்கும். ப்ளஸ் கூட்டமும் வீக் டேஸ்லாம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம போனால் நல்லாவே வந்து 2 ஃப்ளோருமே நல்லா பார்க்கலாம். நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். அதான் அந்த மாதிரி அரப் கண்ட்ரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்தே பார்த்துட்டு வந்துருப்பீங்க. நான் இந்த விலாகில் கவர் பண்ணது எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான். எல்லாமே நம்ம அசசரிஸில் இருந்து அப்புறம் ஹவுஸ் ஹோல்டுக்கு யூஸ் ஆகிற ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஓரளவு கவர் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக கூட ட்ரெஸ்ஸஸில் கொஞ்சம் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க, அதுவுமே பார்த்துருந்தேன். எனக்கு இந்த ஸ்டேஷ்னரிஸுமே ரொம்ப பிடிக்கும். நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பென்ஸ், நோட் புக்ஸு, ஃபைல் ஹோல்டர்ஸ்னு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நம்ம எந்த ஸ்டேஷ்னரி, க்ரோசரிஸ் எந்த ப்ராடக்ட்ஸ்னாலும் நம்ம வந்து இங்கே கண்டிப்பாக ப்ரைஸ் கூட கம்பேர் பண்ணிக்கலாம் மற்ற ஷாப்ஸ் கூட. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் செட்டு அதெல்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அந்த பிங்க் கலரில் வேறு ஒயிட் கலர் அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்லேயும் அவைலபிலிட்டி இருந்துச்சு. புதுசு புதுசான ப்ராடக்ட்ஸும் நமக்கு இப்படிலாம் இருக்குது ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம இங்கே வந்து ஷாப் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் ஹேர் டை பண்ணுறவங்களுக்கு அந்த ஹேர் கலரிங் ப்ரஷ்ஷு, பவுல் எல்லாமே சேர்த்து வரும். நல்லா ஓரளவு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ வித் ப்ரைஸோடு போட்டிருப்பாங்க. நான் எல்லா விலாக்ஸ்லேயுமே சொல்லிகிட்டு இருப்பேன். ஸோ அதனால தான் 1 ஓமன் ரியால் வந்து 216 இந்தியன் ருபீஸ் வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஸோ இது வந்து 1 ரியால் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நியர்லி 216 ருபீஸ் வரும். ஒரு ஸ்விங் கிட்டு அப்படி மினி சிசரு, த்ரெட் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதில். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பேக்ஸு, பவுச்சஸ் இது வந்து நிறைய ஜென்ட்ஸ், லேடிஸ்க்கு நிறைய அவைலபிலிட்டி இருந்துச்சு. அது போக செப்பரேட்டாக லேடிஸ் ஹேண்ட்பேக்னே அவ்வளோ ரோ வச்சுருந்தாங்க. அதில் நிறைய அழகழகான பேக்ஸ் இருந்துச்சு. நம்ம எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நிறையா 3 ரியால்ஸில் இருந்து 10 ரியால்ஸ் வரைக்கும் ரேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ இந்த ஃபுல் கவரேஜில் உங்களுக்கு ஷாப்பே எவ்வளோ பெருசு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த மாதிரி பாத் அசசரிஸ், ஷவர் கேப் அந்த மாதிரி நிறைய டர்பன் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸ்கார்ஃப்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது தான் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னே தெரியும். அதே மாதிரி ஹேரில் நம்ம ஹைலைட்ஸ்ன்னு இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் அந்த ஹைலைட்ஸை நம்ம ஹேரோட அப்படி ஒட்டுற டைப்பில் ஒட்டிட்டுனா நம்ம கொஞ்சம் அடர்த்தியாகவும் இருக்கும் ஹேர் பார்க்குறதுக்கு. அதுவுமே வச்சுருந்தாங்க. ப்ளஸ் நம்ம பார்லர் போய் ஹேரு கலரிங் பண்ண மாதிரி நம்ம அப்படி ஒரு ஸ்டாண்டு மட்டும் நம்ம கலர் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து இங்கே அவைலபிலிட்டி இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி கிளிட்டரியாவும் அழகழகா இருந்துச்சு. ஃபுல் ஹெட்டும் கவர் பண்ற மாதிரி இது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் வியர் பண்ணும்போது நல்லாருக்கும். இது ஃபோட்டோ ரெப்ரசன்டேஷனோட வேற போட்டிருந்தாங்க. ஹேர் ஆக்சஸரீஸ் அப்படின்ட்டு. ஜஸ்ட் 500 பைசா தான். நமக்கு ஒரு ₹110 அந்த மாதிரி ரேஞ்சு தான் வரும். ரொம்ப அழகா இருந்தது இந்த கலர் காம்பினேஷன் கூட. ஸோ அதான் பார்த்துட்டு இருந்தேன். எப்படி ஃபுல் ஹெட் கவர் பண்ணி இது பண்றாங்க அப்படின்ட்டு. இதான் நான் சொன்ன அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன். இதுல ஒரு 5 செட் இருக்கும். அதை நம்ம அப்படியே தலையில ஒட்டிட்டு கொஞ்சம் அடர்த்தியா அந்த மாதிரி நம்ம காட்டிக்கலாம். ஸோ இப்போ ஹைலைட்ஸ் ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. எல்லா ரீல்ஸு அதிலெல்லாம் பார்த்தா ஃபுல்லாக ஹேர் ஹைலைட்ஸ் தான் ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதான் இங்கேயும் வச்சுருந்தாங்க அந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ட்டு அந்த ஃபேஷன் வீக்குன்னே போட்டிருக்காங்க அதில் கூட. ஸோ அது இந்த டைம் தான் நான் போனப்போ பார்த்தேன். ஸோ அந்த கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நம்ம அப்படியே அதை வந்து ப்ரொசீஜரோட ஃபாலோ பண்ணால் கரெக்டாக அது வந்து நம்ம தலையில் நின்றுக்கும். எந்த பயமும் இருக்காது விழுந்துரும் அப்படின்ட்டு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு கூட போட்டிருக்காங்க. ஸ்டைலிங் டிப்பு அதெல்லாம் வாஷ் கூட பண்ணலாம் போல். சூப்பராக இருந்துச்சு. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் தெரிஞ்சது எனக்கு. பார்க்கறதுக்கு நல்லா ரியல் ஹேர் மாதிரியே அழகாக இருந்தது. ஸோ எதுவுமே வந்து நாமினல் ப்ரைஸ் தான். எல்லாமே ₹1 அந்த ரேஞ்சு தான் வரும். எங்கள் பாப்பாக்கும் ஹேர் க்ரோ பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதில் விக் மாதிரி இருந்தோன்னே அதெல்லாம் அவளே வச்சு பார்த்துட்டு இருந்தா. இவ்வளோ ஹேர் எனக்கும் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஃபியூ ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் இதில் கவர் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலாக எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது ஹேண்ட்பேக்ஸில். இதெல்லாம் $4.6. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா குவாலிட்டியாகவே இருந்துச்சு. நிறைய பார்ட்டிஷன்ஸ் கூட உண்டு இதில். நல்லா அட்ராக்டிவான கலராகவும் இருந்துச்சு. நிறைய பேர் நான் போயிருந்தப்போ கூட ஹேண்ட்பேக்ஸ் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவும் அதே $4.6 நியர்பை ₹1000 வரும் ஒரு ஹேண்ட்பேக்கோட ப்ரைஸு. பட் அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ப்ரிஃபர் நிறைய பேர் ஹேண்ட்பேக்கில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க டிஃப்ரெண்ட்டாக கேரி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக உள்ள ஷாப்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, பிராண்டடாக ஒன்று வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம அதை விரும்பி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பேக் மாதிரி ஸ்மாலாக அழகாக இருந்துச்சு. சில பேருக்கு ஹேண்ட்பேக் பிடிக்காது, இந்த மாதிரி வியர் பண்ணணும்னாலும் இது ஹேண்ட்பேக்காகவும் நம்ம வியர் பண்ணிக்கலாம், பேக்காகவும் வியர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வார் கொடுத்துருப்பாங்க. ஸோ டபுள் பர்பஸில் நமக்கு இது யூஸ் ஆயிடும். ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படி, அடுத்த பிளேஸ்க்கு நம்ம வேறு மாதிரி வியர் பண்ணிக்கலாம். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. அதுவும் மிடில் வேறு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. என்னடா இது கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இந்த ரெட் கலரில் நல்லா வேலண்டைன்ஸ் ஸ்பெஷல் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படின்ட்டு நானும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஹார்ட் ஷேப்பில் வேறு அவ்வளோ அட்ராக்டிவான ரெட்டாக இருந்துச்சு. ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி. இல்லை கிஃப்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். இதுவும் $1 ரேஞ்சு தான் வரும். ஆனால் டிஃப்ரெண்ட் சைஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் இருந்துச்சு. ஹார்ட் மட்டும் கிடையாது, ரெக்டாங்கிள், ஸ்கொயரு, அப்புறம் வேறு கலர்ஸ்லையும் இருந்துச்சு. மேலே மட்டும் கூட கேப்பில் அந்த கிளிட்டரிங் கூட கொடுத்துருந்தாங்க. இந்த ஹார்ட் இதில் ரிப்பன் கொடுத்துருந்த மாதிரி. ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. செம்ம அட்ராக்டிவான கலரு. ஸோ ஃபைனலாக ட்ரெஸ் செக்ஷன் தான் இருக்கும் அந்த செகண்ட் ஃப்ளோரில். ஸோ அங்கே வந்து பார்த்தப்போவும் $1 வந்து லேடிஸோட பஜாமா பேண்ட்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் கூட இருந்துச்சு. ஸோ பரவாயில்ல, $1 நல்லா அழகாக தான் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட கூட போட்டிருந்தாங்க. $1 $216 இந்த பேண்ட்டு ரேஞ்சு வரும் இந்தியன் மணிக்கு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.